பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவரா அதுவாது இருக்குதா இல்லையா? சமூக நீதியை பத்தி திமுக பேசலாமா நீ கேக்குறேன்னா உனக்கு எவ்வளோ அறிப்பு இருக்கும்? அன்புமணி, சமூக நீதி என்கின்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு உனக்கு தகுதி கிடையாது. எங்களை பார்த்து நீ கேக்குற அன்புமணி சமூக நீதி பத்தி நீ பேசலாமா? நீ பேசுற சமூக நீதி பத்தி சமூக நீதி என்ற வார்த்தை அன்புமணி வாய் வரக்கூடாது. நீ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் நீ பேர் சொல்லி துணை முதலமைச்சர் கூட கேட்கும் போது அப்புறம் நீ என்ன சமூக நீதி தலைவர்? வெறி வரணும், சத்திரிய கூடம்னா என்ன, வீர வன்னிய கூட சத்திரியன்னா கோவம் வரணும். அப்ப என்ன பண்ண டாக்டர் ராமதாஸ்? நான் மீண்டும் மீண்டும் அங்கதான் வரேன். நீ ஒரு ஜாதி கட்சி, அந்த ஜாதிக்காவது விசுவாசமா இருக்கிறீங்களா? அன்புமணி 10,000 பேர் கூட இல்ல, அவங்க முதலமைச்சர் நம்ம வன்னீரால வர முடியல. அப்படி எங்கடா நீங்க சமூக நீதி ஆயிட்டீங்க? இந்த 7 ஜென்மத்துக்கு அது நீ எதிர்கட்சியில கூட வர முடியாது. எம்எல்ஏ ஜெயிப்ப என்ன 2026 பாக்கலாம், பொறுத்து பாக்கலாம். ஒரு முதலமைச்சரை பார்த்து உன்னை பாக்குறதுன்னு அவமானமா கருதுனா அப்ப அவருடைய சமூகத்தை சொல்லி பேசுறியா? ஊர் ஏமாத்து எங்க வன்னிய மக்களை நீ ஏமாத்துற. ஆனா உன்னை நம்பல. இனி வன்னியர்கள் திமுக, திமுக வன்னியர், வன்னியர் திமுக. காலனி என்ற வார்த்தையுமே பயன்படுத்தணும் சொல்லிட்டு பத்தி சட்டமன்றத்துல அதான் சமூக நீதி. யோ, நான் அன்புமணிக்கு சொல்றேன், திமுக மேல குறை சொன்னீங்கன்னா நான் உண்மையை சொல்ல நல்ல சாக மாட்டீங்க. இந்த சமூகத்தை கெடுத்து இந்த சமூகத்தை அடமான வச்சு சம்பாதிக்கிற ஒரு மனிதரை தான் நீங்க அன்புமணி. மைச்சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒன்றிய அரசு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் வலியுறுத்தி வந்தாரு. பிரதமரை சந்திக்கிற நேரமெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நமது கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் தான் இந்தியாவில் அதிகமாக வலியுறுத்தியது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு வலியுறுத்தது யாருன்னு கேட்டா நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான். சட்டமன்ற தீர்மானத்தோட அதை நிறைவேற்றணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். ஏன்னா வன்னியர்களுக்கு இந்த 10.5% ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம சும்மா வெறுமாயில வடை சுட்ட மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் இருக்கும்போது, நடந்து முடிந்த சட்டமன்றத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னால எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால சும்மா சொல்லிட்டாரு, வன்னியர்களுக்கு நான் 10.5 கொடுத்துட்டேன். அதுக்கு உடனே அவர் ஏமாத்தினார் வன்னியர் மக்கள், அப்பாவி வன்னியர் மக்களை ஏமாத்தினார் எடப்பாடி பழனிசாமி ஓட்டுக்காக. அதை ஒத்து போதி அவங்க கூட சேர்ந்து வன்னியர்களை ஏமாத்துறது யாருன்னு கேட்டா திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் சேர்ந்து நாங்க எடப்பாடி கூட சேர்ந்து வன்னிய மக்களை ஏமாத்தினாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாம சொல்லிட்டாங்க. அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம ஆட்சிக்கு வந்தோம், நீதிமன்றத்துக்கு எல்லாரும் போனாங்க, மற்ற ஜாதி எல்லாம் அதை ரத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த அன்புமணி என்ன பண்றாங்க, அந்த பழிவுக்கு திமுக மீது போட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அதை ரத்து பண்றேன். ஏன்னா அந்த ஆளு பொய் தர வேற எதுவும் பேச வராது, இல்ல பிராட் அரசியல் தானே, விஷயத்துக்கு வரேன். இப்போ ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அவங்க அது நடத்த போறோம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. So in the all credits goes to our honorable Tamil Nadu Chief Minister, DMK President, our national mass leader தளபதி ஸ்டாலின். All credits goes to our தலைவர் தளபதி ஸ்டாலின். எல்லா புகழும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒரு முடிவுக்கு வருதுன்னா ஒன்றிய அரசு, அதுக்கு முக்கியமான காரணம் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான். இதை யாரும் மறுக்க முடியாதுங்க. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அது ஆகும் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகும். வச்சுங்களா, அது 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகும். ஏன்னா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜனத்தொகை 148 கோடி, என்ன கிட்டத்தட்ட 149 கோடி ஒட்டுமொத்த ஜனத்தொகை. இத்தனை பேரோட நடத்தணும்னு கேட்டா ஒரு வீடா போகணும். ஒரு வீடா போய் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னா அது 3-4 வருஷம் எடுக்கும். அது எடுத்த பிறகு நம்ம அப்போ வன்னிய சமூக மக்களுக்கு அந்த 10.5 கொடுத்துருவோம். அது தளபதி தான் கொடுக்க போறாரு. 2026லயும் திமுக தான் ஆட்சி. 200க்கும் மேற்பட்ட தொகுதி, 234 வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு அதான் தலைவர் தளபதி சொல்றாரு, நம்ம தான் கொடுக்க போறோம். நான் விஷயத்துக்கு வரேன். என்னன்னு கேட்டா, இந்த ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்சோன்னா அதுக்கு தலைவர் தளபதி அவர்கள் நன்றி சொன்னாரு. எங்களுக்கு கிடைத்த வெற்றி, நன்றி தளபதி. உடனே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் அவரு எங்களுக்கு என்ன அதுவாது இருக்குதா இல்லையா? ஏன்னா அப்பம்புள்ளிக்கு சண்டையில நீ தலைவர் இல்லைன்ட்டாரு, அப்பம்புள்ளிக்கு சண்டையில நீ தலைவர் இல்லைன்ட்டாரு அன்புமணிய. இது வரைக்கும் பிரச்சனை அப்படியேதான் இருக்குது. சரி, அன்புமணி இனிமேல் தலைவராக செயல்படுவார், கௌரவ தலைவராகவே செயல்படுவார். இனிமேல் கொஞ்சம் கரெக்டா அரசியல் பண்ணு திரு டாக்டர் ராமதாஸ் சொல்லல. அந்த பிரச்சனை இப்போதைக்கு அப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. மரியாதைக்குரிய பாமகனுடைய மூத்த முன்னணி தலைவர், அந்த பாமக ஒரு நல்ல மனுஷன் இருக்காருன்னா அவர் தான் ஜி.கே. மணி அவர்கள். அவரு நாங்க சித்திரத்தோட மாநாடுல மேடையில ஒன்னாதான் உட்கார போறோம், அப்பெல்லாம் சரியா போயிடும் அவர் சொல்றாரு. அவர் வயசுக்கு அவருடைய சீனியாரிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அது என்ன, ஏதோ பாமகனுடைய கௌரவ தலைவர்னு வச்சுக்கலாம். ஏன்னா தலைவர் இல்ல, தூக்கிட்டாங்க தலைவர் பதிலிருந்து. மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதில தூக்கிட்டாரு. புள்ள சரியில்லை, தரதல புள்ளியா இருக்குது,
நான் கஷ்டப்பட்டு கட்சியை வந்தா இந்த கட்சியை முற்றிடுவாம திருத்துன்னு இந்த எம்எல்ஏ எலெக்ஷனை நானே பாத்துக்கிறேன். கூட்டணி பேசுறது என்ன சொல்றது, ஏன்னா வாங்குற போட்டி கரெக்டா போய் சேரல, எல்லாம் அங்க போயிடுது. இல்ல சௌமியா அன்புமணிகிட்ட போயிடுது, மரியாதைக்குரிய சகோதரி சௌமியா அன்புமணிகிட்ட போயிடுது, இங்க வரல, நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. அமித்ஷா நாளைக்கு வராருன்னா இன்னைக்கு சொல்லிட்டாரு தலைவர் இல்ல, சரி அது அவங்க குடும்ப பிரச்சனை, கட்சி பிரச்சனை ஆச்சா. இப்ப அன்புமணி தளபதி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அன்புமணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதனாலதான் இந்த பதிவு. எத்தனை டைரக்டா வந்து கூடாது இல்ல, தலைப்புச் செய்திகள் எல்லாம் சொல்லி அப்படி செதுக்கா சிலையை செதுக்கிதான் அப்படி சரியா நிக்க வைக்குது. அதனால இப்ப அன்புமணி என்ன சொல்றாருன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது வந்து நன்றி சொல்றாங்க, இதுக்கும் திமுக என்ன சம்பந்தம், கூட காங்கிரஸும் சேர்த்துக்கிறாரு, இதுக்கும் திமுக என்ன சம்பந்தம். அடுத்து இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, சமூக நீதியை பத்தி திமுக பேசலாமான்னு நீ கேக்குறேன்னா உனக்கு எவ்வளோ அறிப்பு இருக்கும், உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இப்ப எனக்கு கோபமா வராதா, நான் இப்ப கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு பாமக பத்தி பதிவு போட்டு, பயந்துலாம் இல்ல, கண்ட்ரிபியூட்டிவ் கொல்ட்டுங்க காட்டானுங்க, என்ன சொல்றது, ஏன்னா தயார்படுறானுங்க. என்னால போலீஸ் பிரச்சனை, என்னால என் தெருவுல ஜனங்களுக்கு பிரச்சனை. அவன் நைட்டு 12 மணிக்கு குடிச்சிட்டு வரான், போயர் வரான், காலைல எஞ்சிக்கு போன் பண்ணி கேட்டா அதுல தெரிஞ்ச 2 பேர் சொத்தக்கார பச்சிருப்பாங்கல்ல, ஏன்டா வந்தா தெருல நான் வந்துட்டேன், நான் வந்தேன்னா கேக்குறான், அவன் தெருல பாவான் வாயில வந்துடுறான், என்ன சொல்ற, அதனால நான் அதிகம் போடுறது இல்ல. இப்ப இதுக்கு போட்டுதானே ஆகணும். எப்ப நீ அன்புமணி வந்து சமூக நீதிக்கும் திமுக என்ன சம்பந்தம், சமூக நீதி பத்தி திமுக பேசலாமான்னு நீ அன்புமணி கேள்வி கேட்கும் போது அப்ப எனக்கு கோவம் போறாதா. சமூக நீதி என்ன திமுக, திமுக சமூக நீதி, அன்புமணிக்கு சொல்றேன். சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க, அன்புமணி நீ பேசாத, உங்க அப்பாவே பேசக்கூடாது. சரி பாவம் கூட அவரை பத்தி என்ன பேசணும், அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு எனக்கு தெரியல, அவர் விட்டுடு. அவரு விரக்தியில் இருக்கார், டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களே விரக்தியில் இருக்காரு. அவரே ஒரு தருதல புள்ளியை பத்துட்டுமே, ஒரு அடங்காத புள்ளியை பத்துட்டுமே, அப்பனை மதிக்காத புள்ளியை பத்துட்டுமே, கொண்டாட்டி பேச்சு கேட்டு நம்மள நடு ரோட்டில் நிக்க வச்சுட்டானேன்னு அவர் கோபத்துல இருக்கிறாரு. சோ நான் என்ன அன்புமணிட்டே நான் வரேன். இப்போ சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம், சமூக நீதி பத்தி பேசலாம்னா, சமூக நீதி என்கின்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு அன்புமணி, சமூக நீதி என்கின்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு உனக்கு தகுதி கிடையாது. You are not having quality to spell social justice, to spell that word social justice. You are not having quality to spell or to tell in your mouth that social justice. You are not having quality. Social justice, சமூக நீதி சொல்றதுக்கே ஒரு தகுதி இல்லாத நபர் யாருன்னு கேட்டா அன்புமணி தான். உங்க ஃபாதர் கூட தான். என்ன நடந்த சம்பவம் எல்லாம் அப்படி. திமுக சமூக நீதி என்ன சம்பவம் கேட்கிறேன். உனக்கே சந்தோஷம் வருதுன்னா, யோ நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம், அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நாங்க தான் தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். நீ ஒரு முறை போய் பார்லிமெண்ட்ல பேசிட்டு வந்தீங்கன்னா எத்தனை முறை பார்லிமெண்ட்டுக்கு போன, நீ பார்லிமெண்ட் எத்தனை மணிக்கு போன, அன்புமணி கேட்கிறேன், எத்தனை மணி போற பார்லிமெண்ட், எத்தனை முறை போன, ஏதோ ஒரு முறை போய் நீ பேசிட்டா இடஒதுக்காக நான் தான் பேசுறேன்னா வருஷமெல்லாம் பேசிருக்காங்க ராஜ்யசபால. அன்புமணி சொல்றேன், வருஷமெல்லாம் ராஜ்யசபால பேசிருக்கிறாங்க, இடஒதுக்கீட்டுக்காக பேசுறாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க. பார்லிமெண்ட்ல பாராளுமன்றத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற குழு தலைவர், மூத்த பாராளுமன்ற தலைவர், கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர், கழக துணை பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய அண்ணன் மலைக்கோட்டை சிங்கம், அண்ணன் திருச்சி சிவா எம்பி தொடர்ந்து பேசுறாருயா பார்லிமெண்ட்ல. அவரோட எங்க திமுக நாடாளுமன்ற மாநில உறுப்பினர்கள் பார்லிமெண்ட்ல தொடர்ந்து பேசுறோம்யா, பார்லிமெண்ட்ல தொடர்ந்து பேசுறோம். வாய்க்கிலே கத்துறாரு அண்ணன் ராசா, நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா பேசுற மாதிரி பேச்செல்லாம் உன்னால பேச முடியுமா அன்புமணினால? அண்ணன் திருச்சி சிவா பேசுற மாதிரிலாம் உன்னால பேச முடியுமா? பார்லிமெண்ட்ல பேசுறோமே, எங்க நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை குழு தலைவர் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி தலைமையில பேசுறேன், அக்கா கனிமொழி பேசுறாங்களே, ஒரு திமுக எம்பி பேசுறாங்கயா, பார்லிமெண்ட்ல பேசுறாங்களா இல்லையா? திராவிட ஆழ்வார் கழக கொள்கை பொறுப்பு செயலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் பேசுறாரா இல்லையா? வன்னிய மக்களுக்காக அவர் பேசினாரா இல்லையா? 10.5க்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின டாக்டர் ஜெகத்ரட்சன் அண்ணன் டாக்டர் ஜெகத்ரட்சன் பேசினாரா இல்லையா? தயாநிதி மாறன் பேசினாரா இல்லையா? தமிழச்சி தங்கப்பாண்டியன் பேசினாங்களா இல்லையா? அந்த அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அழகு தமிழ் அழகு ஆங்கிலம் பேசினாங்களா இல்லையா? மரியாதைக்குரிய மூத்த முன்னணி தலைவர் கழக பொருளாளர் அண்ணன் TR பாலு பேசிட்டு இருக்காரா இல்லையா? சொல்லுங்க. கலாநிதி வீராசாமி அண்ணன் ஆற்காட்டுடைய மகன் கலாநிதி வீராசாமி பேசுறாரா இல்லையா? எல்லாரும் பேசுறோமே, தொடர்ந்து வலியுறுத்துறோமே. சேலத்தில் TM செல்வகணபதி அண்ணன் TM செல்வகணபதி பேசினாரு இடஒதுக்கீட்டுக்காக. தளபதி ஸ்டாலின், தலைவர் தளபதி ஸ்டாலின், தேச தலைவர் தளபதி ஸ்டாலினின் பிரதிநிதியாக நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிரதிநிதிகளாக எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்களே. நாங்க பேசி சண்டை போட்டு வாங்க. பிஜேபி இடஒதுக்கீடு கொடுப்பானா எல்லாரும் சமமா நினைப்பானா? அவன் சனாதனம், மனுசூதி, மனு தர்மம் எல்லாரும் சமமா நினைப்பானா? ஆளார் ஈக்குவல் சொல்லுவானா? ஆனா சொல்ல வச்சோண்டா,
சொல்ல வச்சோம். இதே பிஜேபியோட 2001 கூட்டணி சேர்ந்தா, இதே பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா வாஜ்பாயை பிரதமராக்கி அந்த பிஜேபி ஆட்சியில நமது தமிழகத்தை சேர்ந்த ராமநாதபுரம் கீழக்கரை மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களை பிஜேபி ஆட்சியில ஜனாதிபதி ஆக்கின தலைவர் தளபதி திமுக சமூக நீதி. எங்களை பார்த்து நீ கேட்கிற அன்புமணி சமூக நீதி பத்தி நீ பேசுறமா? நீ பேசுற சமூக நீதி பத்தி. சமூக நீதி என்ற வார்த்தை அன்புமணி வாய் வரக்கூடாது. நீதான் என்ன சமூக நீதியை தூக்கி நிறுத்துற மாதிரி பேசுற அன்புமணிய. இந்த கேள்வி ஒண்ணு கேக்குறேன். துணை முதலமைச்சரா மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திராவிட மாடல் அரசு நியமிச்சு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களுடைய ஒரே ஒரு ஒத்த கருத்து என்னன்னு கேட்டா, எல்லா 2 கோடி தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்து என்னவென்று கேட்டால், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா வரணும். தமிழக மக்கள் கூட சொன்னாங்க துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வரணும். எதிர்காலத்துல ஈஸ் அ கேப்பபிள் லீடர் ஃபார் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இஸ் அ கேப்பபிள் லீடர் ஃபார் இன் ஃபியூச்சர் ஃபார் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட். இஸ் அ கேப்பபிள் லீடர் ஃபார் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட். So now Stalin sir should give the deputy CM for our honorable brother உதயநிதி ஸ்டாலின். படிச்ச பசங்க எல்லாம் சோசியல் மீடியால கருத்து தெரிவிச்சாங்க. அவரு கொஞ்சம் யோசிச்சார். எல்லாமே இல்ல கொடுக்கணும் ஒட்டுமொத்த தொண்டர்கள் வேற யாரையும் எல்லாம் திமுக சொல்லல. அண்ணன் உதயநிதி தவிர்த்து வேற யாரையும் துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு ஒரு தொண்டை சொல்லல. அண்ணன் உதயநிதி மட்டும் தான் சொன்னாங்க. அண்ணன் உதயநிதி கொடுத்தோம். உடனே நீ ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுற அன்புமணி, வன்னியர் சமூகத்துக்கு ஏன் கொடுக்கல? அப்புறம் நீ என்ன மயிர சமூக நீதி தலைவர்? நீ சமூகம் பேர் சொல்லாம இன்னார கூடுன்னு கூட சொல்லு, தப்பு இல்லை. நீ சொல்றது நாங்க சொல்லலாம். ஒரு கட்சியில இன்னார பதவி கொடுக்கலாமே, அந்த கட்சியில கொடுத்தா நல்லா இருக்கு கருத்து சொல்லலாம். இது ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி, கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லாம் இருக்கு, சொல்லலாம். ஆனா நீ என்ன சொன்ன அன்புமணி? நீயும் சொன்ன, உங்க அப்பா சொன்னார். என்ன சொன்ன? இந்த இன்னாருக்கு குடுமை சொன்னதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா வன்னிய சமூகத்துக்கு ஏன் வன்னியர் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியதான போது, ஒரு சமுதாயத்துக்கு கொடு. திமுக வன்னியர்களை மட்டும் மக்குறாங்க, எல்லாரும் இல்ல. வன்னியர் சமுதாயத்துக்கு நீ ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடு? வன்னியர் சமுதாயத்துக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுன்னு கேட்கும் போதே அப்ப நீ ஒரு ஜாதி வரி பிடிச்சவனா போச்சு. அது கூட பிராடுதான், அது கூட பிராடுதான். இந்த சொல்றேன். அப்ப நீ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் நீ பேர் சொல்லி துணை முதலமைச்சர் கொடுன்னு கேட்கும் போது அப்புறம் நீ என்ன சமூக நீதி தலைவர்? நீ என்ன சமூக நீதி தலைவர்? நீ பேர் சொல்லு. தொண்டை முடிவு பண்ணணும், தளபதி மட்டும் முடிவு பண்றது இல்ல. எம்எல்ஏஸ் முடிவு பண்ணணும். எம்எல்ஏஸ் கூட முடிவு பண்ணணும். மாவட்ட செயலர், நகர செயலர், உண்டி செயலர், பேரு செயலர், இளைஞர் அணி, மாணவர் அணி, இலக்கிய அணி, தொண்டர் அணி, மகளிர் அணி, எக்ஸெட்ரா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும். இந்த நாட்டுல நம்ம கட்சி சார்பா இந்த பதவிக்கு யார் வரணும்? எம்எல்ஏஸ் கூட முடிவு பண்றது இல்லை. எம்எல்ஏவே கட்சிக்காரன் தான் ஜெயிக்க வைக்கிறான். இந்த 2 கோடி தொண்டான உதயநிதி முடிவு பண்ணிட்டான். ஏன்னா எதிர்காலத்துல முதலமைச்சர் உதயநிதி தான், அது எந்த மாற்றம் இல்லை. உடனே நீ என்ன சொல்ற? வன்னியர் சமுதாயத்துல இன்னாருக்கு வன்னியர் சமுதாயம் இருக்குது இல்ல, அந்த வன்னியருக்கு நீ பொறுப்பு கொடுன்னு கேட்கும் போதே நீ சமூக நீதி இல்லையே. சோ எந்த வகையிலும் அன்புமணி உன்னுடைய அரசியல்ல சமூக நீதியே கிடையாது. ஜாதி சண்டை விடுறது, அது பேசுறியா? அந்த மீட்டிங்ல ஜாதிகார பசங்களை கூப்பிட்டு நம்ம எல்லாம் வீர வன்னிய குழு சத்திரியர், கோபம் வரணும், போய் அடி வெட்டு, உள்ள போ, பட்டியலின மக்கள்கிட்ட சண்டை போ, மற்ற ஜாதிகிட்ட போய் வெட்டு, நல்ல நான் ஆதாயம் சம்பாதிக்கிறேன், நானும் பொட்டி வாங்குறோம், வெட்டு. அவரு பெரிய ஒரு டாக்டர் ஐயா, அவர் சமூக நீதி தலைவர், நீங்க சமூக நீதி அரசு பேசுங்க. அவர் என்ன பண்ணாரு? சத்திரிய குலம். நானும் வீர வன்னியன் தான், நானும் சத்திரிய குலம் தான், நானும் தான். ஆனா அதை நான் வெளியே வச்சு அதை நான் திமுக காரன் சொல்றதுதான் எனக்கு பெருமை. பட் நானும் சத்திரியன் தான், நானும் வன்னியன் தான். ஆனா என்ன பண்ணாரு டாக்டர் ராமதாஸ், சமூக நீதி காவலர் என்ன பண்ணாரு? நீங்க சமூக நீதி அரசு எங்களை கேட்கறீங்கள, சமூக நீதி பத்தி திமுக பேசலாம். நீங்க என்ன பண்ணீங்க? அங்க இருக்கிற அந்த பிஎம்பி ரொம்ப டல் ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் வித்துட்டாங்க பாவம். அவங்களை கூப்பிட்டு வெறி வரணும், சத்திரிய குலம்னா என்ன, வீர வன்னிய குலம் சத்திரியன்னா கோவம் வரணும். அப்ப என்ன பண்ண டாக்டர் ராமதாஸ்? அப்படியே வெறி வரணுண்டா, வீர வன்னிய குல சத்திரன வெறி வெட்டு கொத்து, நாங்க பொழைக்கிறோம், நீ உள்ள போ, பொண்டாட்டி பசங்க எல்லாம் ரோட்ல நிக்கிட்டோம், பொண்டாட்டி தாலியாட்டோம். நீங்க சமூக நீதியா? இதெல்லாம் சமூக நீதியா? இதெல்லாம் ஜாதி கலவர அரசியல். அதுவும் உண்மையில் அது பிராடுதான். அதனால இன்னொரு முறை சொல்றேன் அன்புமணிக்கு, சமூக நீதி திமுக பத்தி நீ சொல்லவே கூடாது. இந்தியாவிலே சமூக நீதி பேச தகுதி உள்ள ஒரு கட்சி திமுக. இன்று இந்தியாவிலே சமூக நீதி பேசுவதற்கு, சமூக நீதி அரசியல் செய்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின்,
நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின், இது 1000 முறை சொல்ற அன்புமணி மனசுல நோட் பண்ணிக்கும். நான் மீண்டும் மீண்டும் அங்கதான் வரேன். நீ ஒரு ஜாதி கட்சி, அந்த ஜாதிக்காவது விசுவாசமா இருக்கிறீங்களா? அன்புமணி அந்த ஜாதியை பிராடு வேலை பண்றீங்களா? வன்னியர் மக்கள் பேரை சொல்லி சொத்து போற அப்பனுக்குள்ளே கொள்ளையடிப்பீங்க. அதுல பங்கு போடுறதா ஒரு பிரச்சனை. இப்போ நீ தலைவர் இல்லன்ட்டார் அவரு. அதான் பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை இல்ல. சரி, அவர் சொந்த பிரச்சனை அது, அதுவும் சொந்த பிரச்சனை. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடி பழனிசாமி வன்னிய மக்களை ஏமாத்துறாரு. அவர் ஏமாத்துறாரு, இது செல்லாது. கொடுத்தாலும் கூட அன்புமணி தெரியாது. நீ படிச்சாலும் இல்ல, பார்லிமெண்ட்ல இருக்கிற மினிஸ்டரா இருந்தா தெரியாது, உங்க அப்பாவுக்கு தெரியாத எவ்வளவு பேர் சீனியர் லீடர் அவரு. ஐ திங்க் இஸ் above 87, Mr. Dr. Ramadas, PMK founder Mr. Ramadas, he is above 87, so he is a senior most leader. அவர் தெரியாது ஜாதி வாரி கணக்கு நடத்தான் கொடுக்க முடியாதுன்னு. சரி, அறிவிச்சுட்டு போ, எங்களுக்கு தேவை ஓட்டு. அப்பயும் நீ 5 தான் ஜெயிக்கிற. அவன் பூரா ஜெயிச்சிட்டான். ஏடிஎம்கே ஒண்ணு வச்சு நம்ம வன்னிய சமூக மக்களுடைய ஓட்டை வச்சு ஜெயிச்சிட்டான். பிராட வேலை பண்ணீங்க ஜாதி வாரி கணக்கு தளபதி. அதனால அதை நீ 10.5 கொடு, 10.5 கொடுத்தா அப்படி கொடுக்க முடியாதையா? அப்படி கொடுக்க முடியாது, அப்படி கடுக்க முடியாது. உங்க கூட சேர்ந்து மரியாதைக்குரிய அண்ணன் தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூட பேசினார். இப்போ அவர் உணர்ந்துட்டார், கரெக்டா பேசுறாரு. அண்ணன் வேல்முருகன் கூட இதை வலியுறுத்தினார். அவர் வலியுறுத்தினா தப்புன்னு சொல்ல வரல. பட் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம நடத்த முடியாது. இப்ப நடத்தலாம். இப்ப அவன் சொல்லிட்டான். இப்ப அவனோட நம்ம சேர்ந்துக்கலாம், யூனியன் கவர்மெண்டோட நம்ம சேர்ந்துக்கலாம். சென்சஸ் எடுக்கும் போது ஆச்சா, நம்ம தனியா நடத்தினா அது வேலை செல்லுபடி ஆகாது. அங்க போனா கோர்ட்டு போனா தள்ளுபடி பண்ணிடுவான். அதனாலதான் தளபதி சொன்னார், இரியா யூனியன் கவர்மெண்ட் அறிவிக்கட்டும், இரியா, இது அவசரம். நீ உனக்கு அன்புமணி ராமதாஸ் நம்ம வன்னிய சமூக மக்களுக்கு 10.5 வாங்கி கொடுக்கணும்ன்றதெல்லாம் ஒண்ணு எண்ணெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜாதி பேரை சொல்லிதானே அப்பனும் புள்ளையும் ஊரே ஏமாத்துறீங்க. அப்படி ஜாதி பேரை சொல்லி ஊரே ஏமாத்தி அதனால நல்ல ஒரு ஜாதி பாரு எனக்கு நாங்க இப்ப ஜாதி ஓட்டு பலமாயிடுச்சு, நல்ல அதிகமான பொட்டி வாங்குறதுக்கு. அதுக்குதான் நீ பேசுற. உணர்வா நீ பேசல, உணர்வா நீ பேசல. ஆனா வன்னிய மக்களுக்கு வாங்கிட்டு உணர்வா தலைவர் தளபதி பேசினார். தலைவர் தளபதி பேசினார். சமூக நீதி, சமூக நீதி. உங்க தந்தை திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே வன்னிய சமூகத்தின் மக்களை சேர்த்தது யாரு? நான் பல முறை கேட்ட அன்புமணியை, யார் சேர்த்தது? திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை யார் சேர்த்தது? எம்ஜிஆர் ஆட்சியில சுட்டு கொண்டாங்க. அது ஏடிஎம்கள் என்ன சொன்னாங்க? அப்ப அவரு அந்த சம்பவம் நடக்கும்போது மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்க இல்லவே இல்லை. அப்ப அவர் அமெரிக்கா பிரிக்லின் ஹாஸ்பிட்டல், பிரிக்லின் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு. அப்போ அவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் கவர்மெண்ட் இன்சார்ஜ், ஆட்சியருடைய இன்சார்ஜ்ல இருந்தாரு. எப்படியோ ஏடிஎம் கட்சியில சுட்டு சாகச்சாங்க, கொடுக்கல. ஆனா கலைஞர் முதலமைச்சரா வந்த பிறகுதான் எம்பிசி கொடுக்குறாரு. அது கூட டாக்டர் ராமதாஸ் ஒரு மரியாதை கொடுக்கணும், நன்றி கேட்டவங்களா ராமதாஸ் கூப்பிட்டு நான் எம்பிசி கொடுக்குன்னு தலைவர் கலைஞர் சொல்லி கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா இருந்தாலும் போராடினாரே, சரி ரைட் ஓகே நம்பரா இருக்காருன்னு. மறைந்த சேலத்தில் சிங்கம் அண்ணன் வீரபாண்டியார், அண்ணன் வீரபாண்டியர் அழைக்கிறார் தலைவர் கலைஞர். எங்கேயா இருக்காரு? டாக்டர் ராமதாஸ் கூப்பிட்டு வாங்குவார். வீரபாண்டியரை தலைவர் தான் சொல்லுவாங்க. வீரபாண்டியர் கலைஞருக்கு அடுத்து திமுக தலைவர்னு சொன்னது என்றும் சேலத்தின் சிங்கம் வீரபாண்டியார். வீரபாண்டியார்கிட்ட ஆறுமுகம் எங்க இருக்காரு? ராமதாஸ் கூப்பிட்டு வா டாக்டர். கூப்பிட்டு வந்து நெப்பா எம்பிசி குத்துட்டோம்பா, அந்த போராட்ட கேரட்டெல்லாம் பண்ணி அப்பாவி பசங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கெடுக்காத, போ குத்தாச்சு போனார். இதே டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார்? எம்பிசி கொடுத்துட்டாரு கலைஞர், எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி மிகப்பெரிய பாராட்டு கூட்டம் நடத்துறாரு. திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே, வன்னியர் சங்கத்தின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டு கூட்டத்தை நடத்துகிறார். இதெல்லாம் அன்புமணி சொல்றேன், உனக்கு தெரியாது. அப்பெல்லாம் பால் குச்சி இந்தியா ஸ்கூல்ல படிச்சுட்டு என்னன்னு தெரியல, எனக்கு தெரிந்து உனக்கு தெரியல. அன்புமணி சொல்றேன். அதாவது என்னன்னு கேட்டா, அப்ப ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைவர் கலைஞர் கூப்பிட்டு மிகப்பெரிய பாராட்டு கூட்டம் நடத்தி அந்த இடத்துல தலைவர் கலைஞருக்கு விருது கொடுத்து, அங்கே இதே மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அந்த கூட்டத்தில் பேசுகிறார். ஸ்டில் நோ ஆன் ரெக்கார்ட். இப்போ கூட எவிடன்ஸ் இருக்கு, இப்போ கூட செய்திகள் பத்திரிகை வந்துட்டே இருக்கு. என்ன சொல்றது, என்ன பேசுற டாக்டர் ராமதாஸ் சொன்னா, இந்திய நாட்டில் உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு பிறகு, தந்தை பெரியாருக்கு பிறகு இந்தியாவுடைய சமூக நீதி தலைவர் யார் என்று கேட்டால் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்று பாராட்டியவர் உன்னுடைய தந்தை தைலாபுர தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயா மருத்துவர் டாக்டர் ராமதாஸ். அவர்தான் சொன்னார் சமூக நீதி தலைவர். அவர் யாருக்கு ஈக்குவலா கம்பேர் பண்றாரு? அந்த அம்பேத்கர், தந்தை பெரியார், டாக்டர் கலைஞர், இவங்க 2 பேருக்கு அடுத்து ஒரு சமூக நீதி தலைவன் யாருன்னு கேட்டா, இந்தியாவில் நாட் ஓன்லி தமிழ்நாடு, இன் ஆல் ஓவர் இந்தியா, நேஷனல் சோசியல் ஜஸ்டிஸ் லீடர் இஸ் DMK president of honorable Tamil Nadu chief minister Dr. கலைஞர்.
சோசியல் ஜஸ்டிஸ் லீடர், சமூக நீதி தலைவர் சொன்னது யாருன்னு கேட்டா உங்க அப்பா சொன்னாரு. நாங்க தான் சமூக நீதி தலைவர், நாங்க தான் சமூக நீதி அரசியல் பண்றோம். சமூக நீதி பத்தி உங்களுக்கு பேச தகுதிக்குதான்னு கேட்கிற அன்புமணிக்கு, உனக்கு தகுதிக்குதா சமூக நீதினு வாயில சொல்றதுக்கு? சமூக நீதினா என்னையா? ஜாதி மதம் வேறுபாடு எதுவும் கிடையாது. எந்த மதம், எல்லா மதம் ஆல் ஆர் ஈக்குவல். சனாதனத்தை ஒழிப்பேன்னு நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, சனாதனத்தை ஒழிப்பேன், அதான் சமூக நீதி. ஷார்ட்டா சொல்லிட்டா, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார்ல மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின், அதான் என் சமூக நீதி. சமூக நீதினா எல்லாரும் ஈக்குவல். எந்த ஜாதி, ஒரு ஜாதிக்காக பேசக்கூடாது, எல்லாருக்காக பேசணும். தமிழ் சமூகம், தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழ் சமூகம், இந்திய மக்கள் எல்லாருக்காக பேசணும். ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் சமூக நீதி தலைவர். Democracy is social justice. Social justice is democracy. There is no difference between democracy and social justice. Democracy of the people, by the people, for the people. We peoples are democracy. ஜனநாயகம், ஜனநாயகம், சமூக நீதி, எல்லாரும் ஈக்குவல். ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கூட நீங்க ஒன்னும் உணர்வோட ஒண்ணு சொல்லி ஊரியாம துட்டு சம்பாதிக்க பிராடு வேலை பண்றதானே எங்க வன்னி சமூகத்தின் மக்கள் பேரை பயன்படுத்துற அன்புமணி. உங்க அப்பா என்ன நீ பேசின முதலமைச்சர்? நான் கேட்கிறேன், உங்க அப்பா என்ன பேசினாரு? எப்படி நீங்க சமூக நீதி தலைவர் ஆவீங்க? ஆனா எவ்வளவு நாங்களும் ஒரு நேரத்துல டாக்டர் ஐயா சமூக நீதி தலைவர் பேசணும். அப்போ உள்ள கரெக்டா இருந்தாரு. அது நம்ம ஒரே குறை சொல்லணும் போகக்கூடாது. அப்போ உள்ள கலைஞர் கூட அவர் நெருக்கமா இருந்து ஜாதி ஒழிக்கணும் எல்லாம் ஒண்ணு போது அப்போ அவர் கலைஞரோட நெருக்கமா இருக்கும். அப்போ கொஞ்சம் கரெக்டா இருந்தாரு. எப்போ கட்சி உங்க கைக்கு கொஞ்சம் குடிச்சரா போச்சு. அதனாலதான் அவர் டாக்டர் ராமதாஸ் தூக்கி அடிச்சார் குப்பை தொட்டில, ஓடிப்புறம் வராதுன்னு சொல்லிட்டு. அதாவது என்ன பேசுனீங்க? சமூக நீதி பேசுறீங்க, நீங்க பேசுறீங்க. முதலமைச்சர் என்ன பேசுறீங்க நீங்க? உங்க ஃபாதர் சன் ரெண்டு பேரும் கேட்கிறேன். ஒரு 10,000 பேர் கூட ஒரு சமூகத்துல இல்ல. அதாவது என்ன போக்கடா பேசலாமா? சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி திமுக கேட்கிற அன்புமணிக்கு இந்த கேள்வி. ஒரு 10,000 பேர் கூட இல்ல இந்த சமூகம் இந்த நாட்டுல ஆட்சி செய்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல சொல்றேன், விக்கிரவாண்டி தேர்தல சொல்றேன். நீ என்ன சொன்ன? ஒரு 10,000 பேர் கூட இல்ல அந்த சமூகம் எங்க ஆட்சி செய்யுது. அதாவது என்னன்னா தளபதியினுடைய கம்யூனிட்டி குறிப்பிடுறார். தளபதி கலைஞருடைய அவங்க எந்த ஜாதியும் அவங்களை நீங்க அவங்கள சேர்க்க முடியாது. அவங்க தமிழ் சமூகம், தமிழ் சமூகம், எல்லா சமூகம். அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மதம், அவரு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் 3 மதத்துக்கு சொந்தக்காரர் தலைவர் தளபதி. தமிழ்ல இருக்கிற ஓசி, பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் அவர் டோட்டல் தமிழ் இனம், தமிழ் சமூகம், அவ்வளவுதான். அவர்கள்லாம் ஒரு ஜாதி அடையாளம் காட்ட முடியாது. ஆனா இவனுங்க காட்டுறானுங்க ஜாதி அடையாளத்தை. அப்பனும் முடியும், அங்கு முடியும், ராமதாசம் 10,000 பேர் கூட இல்ல. அதாவது தலைவர் தளபதியினுடைய சமூகம் 10,000 பேர் கூட இல்ல. டேய் 8 கோடி பேர் இருக்கிறான்டா தமிழ்நாடு அவர் சமூகம். 10,000 பேர் கூட இல்லைன்றீங்க. 8 கோடி பேர் இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்காரர். அதுக்கெல்லாம் அவர் தான் தலைவர். சரி, நீ சொன்ன இல்ல 10,000 பேர் கூட இல்ல அவங்க முதலமைச்சர், நம்ம வன்னீரால வர முடியல. அப்படி எங்கடா நீங்க சமூக நீதி ஆயிட்டீங்க? ஒரு ஜாதி பேர் சொல்லி ஒரு தலைவர் 10,000 பேர் தான் அந்த ஜாதிகார முதலமைச்சர். நம்ம ஜாதினால வர முடியலன்னா இந்த 7 ஜென்மத்துக்கு அது நீ எதிர்கட்சியில கூட வர முடியாது. எம்எல்ஏ ஜெயிப்ப என்னன்னு 2026 பார்க்கலாம், பொறுத்து பார்க்கலாம். என்ன சொல்றது? அப்போ நீ ஒரு ஜாதியை பத்தி நீ என்ன சமூக நீதி? ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒன்னு பாக்குறதுன்னு அவமானமா கருதுனா அப்ப அவருடைய சமூகத்தை சொல்லி பேசுறியா? திடீர்னு அவர் எந்த சமூகத்தையும் அவர் அடையாளப்படுத்த முடியாது. அவர் தமிழ் சமூகம், ஓகேவா? ஆனா நீ ஜாதின்னு சொல்ற, உன்னை பாக்குறத அவமானமா கருதுறன்ற நீ சமூக நீதி, நீங்க சமூக நீதி தலைவர். இப்ப என்ன சொல்ற? நேத்து அன்புமணி சமூக நீதி பத்தி பேசும்போது முஸ்லீம்களுக்கும் 3% கொடுத்துட்டீங்களே, ஏதோ பர்சன்டேஜ் சொல்றான். முஸ்லீம்களுக்கு மட்டும் நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தீங்களே, அருந்ததியர்களுக்கு மட்டும் கொடுத்தீங்களே. ஏன்டா அருந்ததியர் கொடுக்க கூடாதா? கலைஞர் கொடுத்தாரு. உயவர்களுக்கு கொடுக்குறீங்களே, அவங்களுக்கு கொடுத்தீங்களே, இவங்களுக்கு கொடுத்தீங்களே, வன்னியர்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல? இப்பயும் சொல்ற, நீ வன்னியர்களுக்கு உணர்வுபூர்வமா கேட்கல. ஊர் ஏமாத்து எங்க வன்னிய மக்களை நீ ஏமாத்துற. ஆனா உன்னை நம்பல. இனி வன்னியர்கள் திமுக வன்னியர் திமுக முந்தி போச்சு, அவ்வளவுதானே? சோ நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நீ சமூக நீதி இல்லையே, இந்த ஜாதிக்கா இவ்வளவு குத்த, அந்த ஜாதிக்கு மட்டும் குத்திய, முஸ்லீம் மட்டும் குத்திய, அருந்ததியர் மட்டும் குத்திய, தலித்துக்கு மட்டும் குத்திய, குயவர்களுக்கு குத்திய, அவங்களுக்கு குத்திய, இவங்களுக்கு குத்திய, எங்களுக்கு ஏன் போடணும்? அப்புறம் என்ன மயில் நீ சமூக நீதி தலைவர்? சமூக நீதினு சொன்னா திமுகயா? காலனி என்ற வார்த்தையுமே பயன்படுத்தணும் சொல்லிட்டு சட்டமன்றத்துல, அதான் சமூக நீதி. காலனி என்கிற வார்த்தையை பயன்படுத்தாத. அது ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களே, அது ஏதோ ஒரு குறிப்பிடுற மாதிரி, அது வேற மாதிரி வருது. காணாத அவங்கதான் சமூக நீதி தலைவர் தளபதி. காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்தாத. அந்த காலத்துல ஏன்னா ஐ திங்க் இன் 75, 70, 77 அந்த பீரியட்ல கலைஞர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தா சட்டமன்றத்தை. உங்க அப்பாவுக்கு தெரியும், கேட்டு பாருங்க. அப்பா ஒண்ணு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை.
குயவன் பானை செய்கிறான், செருப்பு தைக்கும் தொழிலாளி செருப்பு தைக்கிறான், தச்சு வேலை செய்கிறவன் தச்சு வேலை செய்கிறான், மர வேலை செய்கிறான், விவசாயி விவசாயம் செய்கிறான், வெட்டியான் பிணத்தை எரிக்கிறான், பிணத்தை புதைக்கிறான். அப்ப வெட்டியான் அந்த மயான பணியாளர் கலைஞர் மாத்திட்டார். அப்ப வெட்டியான். இப்படி ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களை இவன் பணத்தை எரிக்கிறான், இவன் பணத்தை புதைக்கிறான், இவன் விவசாயம் செய்யறான், இவன் செருப்பு தைக்கிறான். நாவிதன் அவன் சவரம் செய்கிறான், நாவிதன் முடி வெட்டுறான், சேவிங் பண்றான், அவன் இவன் அந்த இருன்னு போட்ட தலைவன்டா கலைஞர். அது என்னடா அது? ஐயர் மட்டும் மந்திரம் ஓதுகிறார், ஐயர் யாகம் வளர்க்கிறார், ஐயர் தீர்த்தம் தருகிறார், ஐயர் பிரசாதம் தருகிறார், ஐயர் கும்பாபிஷேகம் செய்கிறார், கொய்யவன் பானை செய்கிறான். இங்க நாம இவன் அவங்க அரு அந்த இனிமே இன்னும் வர யாருனால இனிமே இருன்னு போடுறா. கொய்வன் பானை செய்கிறார், வெட்டியான் பிணத்தை புதைக்கிறார், பிணத்தை எரிக்கிறார், ஒரு நாவிதர் முடி திருத்துகிறார், முகம் சவரம் செய்கிறார், இருன்னு போட்டார். அதான் சமூக நீதி. அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக்கலாம் என்று சட்டத்தை நிறைவேற்றி பல ஆண்டுகள் போராடி, அனைத்து பெரியாரின் கனவு அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போராடி அனைத்து ஜாதியினரை அர்ச்சகராக்கி இருக்கிற தலைவர் தளபதி திராவிட மாடல் அரசிலே அங்கதான் என் தலைவர் சமூக நீதி தலைவராக இருக்கிறார். யாரை பார்த்துடா கேட்கிறாங்க? யாரை பார்த்து கேட்கறீங்க? சமூக நீதிக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதிக்குதா? சமூக நீதி பேசலாமான்னு பிச்சு எடுத்துருவேன். ஸ்பீச்ல சொல்றேன், சோசியல் மீடியால எங்க நடிகர்கள் உடன்பாடு கிடையாது. கலப்பு திருமணத்தை வரவேற்கிறார் கலைஞர், என்னதான் சமூக நீதி? ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணினா உனக்கு எல்லா வகையிலும் உனக்கு முக்கியத்துவம் உதவி தொகை இருக்குதுன்னு சொன்னார். அங்கேயா சமூக நீதி? இந்திய துணைக்கண்டத்தில் முதல் சமத்துவபுரத்தை 1996ஆம் ஆண்டு நாட்டில் முதலமைச்சர் கொடுத்து கலைஞர் கொண்டு வந்தார் சமத்துவபுரத்தை. அதுதான் சமூக நீதி தலைவர். அங்கதான் இருக்கு அதான் சமூக நீதி. இந்த சமூக நீதிக்கு எவ்வளவோ சொல்லிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி சமூக நீதி ஆட்சி, நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி சமூக நீதி ஆட்சி. இந்த மாதிரி சமூக நீதிக்காக நாங்க எதனா ஒண்ணு பண்ணிக்கிறோம்னு சொல்ல முடியுமா? அன்பு முடியும் நாலு நாள் சொல்ல முடியுமா? நாங்க பாபா சாஹிப் உலக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் நாங்க செலவு வச்சிருக்கிறோம். தைலாபுரத்தோட நாங்க செலவு வச்சுக்கிறோம் ஊரை ஏமாத்துறதுக்கு. எவ்வளவு ஜாதி சண்டை விட்ட அன்புமணி நீ? உங்க அப்பா கூட அடங்கிட்டாரு. எவ்வளவு சண்டை விட்ட நீ? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்ட சண்டைக்கு போறதே எதுக்கு? இப்போ நீ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவர்களுக்கு நீ பத்திரிகை கொடுத்து மாநாடு கூப்பிட்டுட்டா நீ பண்ண அயோக்கித்தன வேலை. நீ ஜாதி சண்டை விட்டு ஜாதி கலவரத்தை தூண்டினதுலாம் மறைஞ்சு போயிடுமா? எத்தனை இடத்துல தலித் மக்கள்கிட்ட சண்டைக்கு போனீங்க? மரியாதைக்குரிய பட்டியலினத்தின் மக்களிடத்துல அப்பாய் வன்னிய மக்களுக்கு சண்டை. அவங்க ஒன்னாதாங்கிறாங்க. வன்னிய மக்களும் பட்டியலினத்தின் மக்களும் ஒன்னாகிறாங்க. பல ஊர்ல லவ் ஆகி கல்யாணம் ஆகி இந்த வீட்டுல சேர்த்துனாங்க, அந்த வீட்டுல சேர்த்துனாங்க. நல்லது கெட்டது இவங்க அங்க போறாங்க, நல்லது இவங்க அங்க வராங்க. அதெல்லாம் கெடுத்தது யாருடா? நீங்க தானே கெடுத்தீங்க. நீ விடுதலை சிறுத்தை கிட்ட சண்டைக்கு போறதே எதுக்கு போற? அந்த ஜாதி கிட்ட சண்டைக்கு போறதா நாங்க போறோம். அவங்கள்ட்ட எத்தனை ஊர்ல சண்டை விட்ட பகிரங்கமா நான் எழுச்சி தமிழர் நான் திருமாவளவன் அன்புமணி சொல்றது. உன் ஜாதிகார அடக்கி வைன்னு, உங்க ஆட்கள் அடக்கி வைனா நான் தானே கணக்கு. இப்ப நீ போய் பத்திரிகை நீட்டிட்டா நீ பெரிய நீ பெரிய சமூக நீதி தலைவர் ஆயிடுவியோ? இப்ப நீ பத்திரிகை நீட்டா முதல்ல உங்க அப்பா உன்னை அந்த மாநாடு மேடையில் ஏத்துறாரா பார்க்கலாம். இருக்கு எத்தனை மாநாடு அதுல உங்க மேடையில் ஏத்துறாரா பார்க்கலாம். முதல்ல உங்க அப்பா யோ நான் அன்புமணிக்கு சொல்றேன், திமுக மேல குறை சொன்னீங்கன்னா நான் உண்மையை சொல்ல நல்ல சொல்ல மாட்டீங்க. கலைஞர் எல்லாம் திமுக எல்லாம் பேசக்கூடாது. வன்னிய மக்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக தானையா? எத்தனை முறையாத்து நான் சொல்லுவேன், எத்தனை முறையா சொல்லுவேன். ஏன் நீ திமுக திமுக சமூக நீதி பத்தி பேசலாமா? திமுக சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் அன்புமணி நீ கேட்கும் போது எனக்கு கோபம் வராதடா? பதில் சொன்னா நீ கமெண்ட் போடுவீங்க, தண்ணி போட்டு கரடா பண்ணுவீங்க. நீ என்ன வேணாலும் பாத்துக்கலாம். வா சமூக நீதி பத்தி நீ பேசாத. அன்புமணிக்கு சொல்ற சமூக நீதி பத்தி நீ பேசாத. You should not speak about social justice. Social justice சமூக நீதி பேசாதையா? வன்னிய மக்களுக்கு நல்லது பண்ண தலைமையா கலைஞர் ஓய்வு எடுத்திருக்காரு. ஓய்வு எடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற எங்க அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். அந்த எம்பிசி எடுத்துக்கியா? எவ்வளவு போராட்டம் யாரையா கொடுத்தாங்க? எம்பிசி கலைஞர் கொடுத்தாரியா? எம்பிசி எத்தனை வழக்கு போட்டாங்க? ஆயிரக்கணக்கான வழக்கு போட்டாங்க. அப்பாய் வன்னிய மக்கள் வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணாரியா? 21 பேர் இறந்தாயா துப்பாக்கி குண்டுல. வன்னிய மக்களுக்காக இடஒதுக்கீட்டுக்காக 21 பேர் இறந்தாயா. என்னோட அன்புமணியின் கண்டகள ராமதாஸ் கண்டனா
அன்புமணி இப்போ நேற்று பெய்த மழையில் முளைத்த இன்னைக்கு காலம். ஐயா டாக்டர் ராமதாஸ் அத்தை பண்ற இத்த பண்றன்னு ஒண்ணும் இல்லை. அவங்க பேரு சொல்லி வசூல் பண்ணி சாப்பிட்டீங்க அப்பனும் புள்ளியோ. ஆனா தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் ஒன்றிய அரசுடைய அமைச்சர், வன்னிய சமூகத்தில் பிறந்த ஒரு மாமனிதர், மனித கடவுளாக போற்றப்படுகிற அண்ணன் டாக்டர் ஜெகதட்சகன் தான் தலைவர் தளபதி இடத்துல வேண்டுகோள் வைத்தார். அந்த 21 பேர் வன்னிய மக்கள் துப்பாக்கி சூட்டில் இறந்து போனாங்களே, அவங்களுக்கு ஒரு தியாகியா செலவச்சு, அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டி, வன்னிய சமூகத்தின் மிகப்பெரிய தலைவர் ஓய்துசாமியோட குறை செலவச்சு, குடும்பத்தை நம்ம ஏதாவது நல்லது பண்ணி ஒரு மணிமண்டபம் கட்டலான்னு உடனே உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி தளபதி அவர்கள் சமீபத்தில் விழுப்புரம் பக்கத்துல 21 வன்னிய சமூகத்தினுடைய அந்த தியாகிகளுக்கு செலவச்சு மணிமண்டபம் கட்டி ஐயா கோவிந்தசாமிக்கு செலவச்சார. ராமதாஸ் ஒரு 21 படங்கள் வச்சிருப்பாரா? அந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணிருப்பாரா டாக்டர் ராமதாஸ்? சரி, டாக்டர் ராமதாஸ் விட்டுருப்பா, பாவம் பெரியவர், என்ன அவரை பத்தி அவன் பேசணும், விட்டுருவார். அன்புமணி சொல்ற, நீ அன்புமணி மந்திரியா இருந்த, அப்பதான் அதுல பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு பண்ணதுல பிராடு வேலை பண்ண. அதனாலதான் இப்ப நீ பிஜேபி பார்த்தா டவுசர் லூஸ் ஆகுது, டவுசர்ல மூத்திரம் போற பிஜேபி காரனை பார்த்தா. அதனால அவனுக்கு நல்லா வெளியே வர முடியல. அதான் உங்க அப்பனு, அது ஒரு சண்டை உங்க அப்பனுக்கும் அன்புமணிக்கும். அவர் பிஜேபி வேணான்றார். ஒன்னு ஏடிஎம்கே இல்ல திமுக போலான்ற மாதிரி தெரிஞ்சு இந்த ஆள் இல்ல இல்ல பிஜேபி கூட நான் கூட்டிட்டு போனா எனக்கு திகாச்சையில போட்டுருவாங்க. இது ஒரு விஷயம் இதுல நீ மந்திரியா இருந்தல, அப்ப நீ என்ன சொன்ன அன்புமணி? நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட், அந்த 21 பேர், அந்த வன்னிய மக்கள் 21 பேர் அந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை துப்பாக்கி இறந்து போனாங்களே, அந்த 21 பேருக்கு நான் தலா 5 ஏக்கர் நிலமும் தரேன், வீடு கட்டி தரேன், பணம் தரேன்னு சொன்னேன். கொடுத்தியா? எதுவுமே கொடுக்கல. அன்னைக்கு கலைஞர் கொடுத்தாரு பாரு உதவித்தொகை தான் இன்னி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப தலைவர் ஏதோ பண்ணிருக்காரு, மணிமண்டபம் கட்டி கௌரவிச்சாங்க குடும்பத்தை கூப்பிட்டு. நீ என்ன பண்ண அன்னைக்கு? அந்த 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 மணிமண்டபம் திறக்கிற அன்னைக்கு அப்பனும் புள்ளி சேலத்துக்கு ஓட்டிங்க. அதை விட உன்னை கூட்டு போனவங்க அப்பா அவர் சேலத்துல டேட் கொடுத்துட்டு அவருக்கு போனாரு. நீ போய் அந்த மேடையில உட்காந்துக்கின. உன் கட்சி போச்சு பிடிக்குது. முதல்ல உன் கட்சியிலே சமூக நீதி இல்ல, உங்க அப்பாவுக்கு உனக்கே சமூக நீதி இல்ல. நீ திமுக பார்த்து சமூக நீதி உங்களுக்கு எங்க இருக்குது? திமுக பத்தி சமூக நீதி பத்தி நீங்க பேசலையாங்க. அதனால அந்த அன்புமணி நீங்க பேசுறீங்களா, நீங்க நேற்று பேட்டி கொடுத்தீங்களா, திமுக என்ன தகுதி, திமுக குறை சொல்லி பேசுறீங்களா, அதுல கமெண்ட்ல நீ போய் உள்ள பாத்தீங்களா? நான் பார்த்தேன், எல்லா டிவில வந்துச்சு, எல்லா டிவி யூடியூப் சேனல்ஸ் இருக்குல்ல, நான் இந்த கமெண்ட் தான் பார்ப்பேன். ஒரு சிலர் எல்லாம் பேசும்போது கமெண்ட், குறிப்பா அன்புமணி நான் கமெண்ட், அந்த கமெண்ட்ல போய் பார்த்தேன். 2000 more than 2000 கமெண்ட்ஸ் இருந்துச்சு. யோ, அத்தனை பேர் வன்னியரை பத்தி நீ ஏன் பேசுற, உனக்கு என்ன தகுதிக்குது, உங்க அப்பம் புள்ள உனக்கு சண்டை சரியா போச்சா? இப்ப தேர்தல இருந்தா வன்னியர் மக்கள் இடஒதுக்கீடு எடுத்துனியா, பொட்டி வாங்க எடுத்துனியா, ஊரியா மதத்துக்கு பொட்டி வாங்க தெரியா, பொட்டி மணி உன்னை வச்சு செய்யறாங்க கமெண்ட்ல. நீங்க கமெண்ட்ல பாருங்க, அந்த கட்சிகளோட போய் பாருங்க கமெண்ட்ல. உன் கட்சி ஐடிவிங்காவது அப்படிப்பட்ட கமெண்ட்ல போய் சண்டை போடணும், இல்லைன்னா போய் கமெண்ட் போடணும். நாங்கெல்லாம் வேலையை பாக்குறோம், அதுவும் இல்லை. சோ வன்னிய மக்களுக்கு எல்லா நல்லது பண்ணது திமுக தாங்க. எம்பிசி பட்டியல சேர்த்தது, போடப்பட்ட பொய் வழக்க தள்ளுபடி பண்ணது எல்லாமே திமுக தான். அது டாக்டர் ராமதாஸே பேசுகிறார். ஆனா நீ என்ன பேச அன்புமணி? அந்த அம்மா ஜெயலலிதா நல்லதும் பண்ணல கெட்டதும் பண்ணல, அது எப்படி? ஆனா இவங்க என்ன பண்ணாங்க வண்டிகளுக்கு? அன்புமணி பேசும்போது எனக்கு வருது பாரு ஒரு கோபம். நாய் துரத்துறதுக்கு அரசங்கள் எடுத்து ஆட்சி துரத்தும், அந்த மாதிரி அரசங்கள் எடுத்து துரத்தலாமான்னு தோணுது. ஒரு நாய் நன்றி உள்ள பிராணி அது. அதாவது 108 ஜாதி கூட சேர்த்தானே கொடுத்தாங்க. யோ, 108 ஜாதி கொடுத்தாங்கன்னா அதுல நம்ம வன்னிய சமூக மக்கள் மட்டும் தான் 2 கோடி பேரு, மீதி பேர்லாம் ஊருக்கு 4 பேர் தான். மீதி பேர்லாம் ஊருக்கு 4 குடும்பம், ஊருக்கு நம்ம 500 குடும்பம்னா மீதி பேர் நீ 108 ஜாதி சொன்ன பாரு, கோயவர், நாவிதர், இப்படி எல்லாம் வருது இல்ல, அந்த ஜாதி பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. என்ன சொல்றது, நம்மளோட சேர்த்து 108 பேர் கொடுத்தாங்க இல்ல, அவன் ஊருக்கு இப்ப 4 குடும்பம் தான் இருக்கிறான். 4 குடும்பம் தான் ஊருக்கே, அவன் 4 குடும்பம். அது 4 குடும்பம் எத்தனை பேர் படிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. 4 குடும்பத்தை 2 பேர் படிச்சிருந்தா பெரிய விஷயம். ஆனா நம்ம ஊர்ல 500 குடும்பம் படிச்சுக்குது. 500 குடும்பத்துக்கு எம்பிசி பயன்பட்டுச்சு. இந்த 108 பேருக்கு ஏன் கொடுத்தாரு தெரியுமா கலைஞர்? அந்த 108 பேருக்கு கொடுத்தாதான் நமக்கு கொடுக்க முடியும் எம்பிசி. ஒரு வன்னியருக்கு எம்பிசி கொடுத்துட்டு இருந்தா இன்னைக்கு இந்த 10.5 சொல்லி சும்மா எடப்பாடி, ராமதாஸ், அன்புமணி அறிவிச்சு பிராடு வேலை பண்ணி அது கோர்ட்ல போய் தள்ளுபடி பண்ணாப்பா. அந்த மாதிரி அன்னைக்கே 89 தள்ளுபடி பண்ணிருப்பான் அந்த எம்பிசி. தலைவர் அறிவிச்சார்ல எம்பிசி. ஒரு வன்னியர்களுக்கு மோஸ்ட் பேட் கிளாஸ் சொல்லியிருந்தாருன்னா நீதிமன்றத்துக்கு போய் மற்ற ஜாதிகர்லாம் போய் இல்ல தள்ளுபடி பண்ணிருப்பான். இன்னைக்கு நம்ம இன்னும் நடுரோடு நின்றுப்போம். அது கலைஞர், அதான் ஒரு ராஜதந்திரி, அதான் அரசியல் சாணக்கியர் கலைஞர். அந்த கலைஞர் என்ன பண்ணாரு? ரைட், 108 ஜாதி, சின்ன 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 சமூகம்,
மைனாரிட்டி. நான் சொன்னேன், ஒரு ஊரு 500 குடும்பம் இருந்ததுன்னா, அந்த 500 ஒரு 510 குடும்பம் இருந்ததுன்னா, அதுல ஒரு 505 குடும்பம் வன்னியர் மக்களுக்கு இருக்கும், வன்னியர் குடும்பமா இருக்கும். ஒரு 5 குடும்பம் மட்டும் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன சமூகம் இருக்கும். அவங்கள 108 பேர் ஒன்னா சேர்த்தாங்க. அவங்க யாரும் கேட்கல. ஏன்? அவங்களுக்கும் நல்லது பண்ணணும். அவங்களுக்கு நல்லது பண்றதுனால அவங்களுக்கு நல்லது பண்றதுனால அதிகமான நன்மை வன்னியர்களுக்கு கிடைக்குது. அப்படி அந்த 108 பேர் சேர்ந்து கொடுத்தனால வன்னியர்களுக்கு எம்பிசி வந்துச்சு. யாரும் ஒண்ணும் பண்ண முடியல. எனக்கு மட்டும் தான் குத்தி, அவங்க தான் குத்தியானா இந்த மாதிரி காட்டா மாதிரி நீ அன்புமணி பேசுறேன்னா, அன்புமணி விஷயம் எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியும் விஷயம் எல்லாம். சும்மா பிராட் வேலை பண்ணி ஏமாத்தலாம் மக்கள்கிட்ட. திமுக மட்டும் வன்னியர்கள் குறை சொல்லவே கூடாது. எனவே எல்லா வகையிலும் வன்னியர் மக்கள் நல்லது பண்ண இந்த இடஒதுக்கீட்டு போராடி பெற்று தந்தது கலைஞர், திமுக, தளபதி ஸ்டாலின். ஓகேவா? அதான் நான் என்ன சொல்றேன்னா, சமூக நீதினா திமுக, திமுகனா சமூக நீதியா? சமூக நீதி தலைவர்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞர், சமூக நீதி தலைவர் தளபதி ஸ்டாலின். அவர் பண்ற அரசியலே சமூக நீதி. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார்களே எங்க தலைவர், நாளைய முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். அங்க சனாதனத்தை ஒழிப்பேன்றதே சமூக நீதி தான்யா. திமுகவுக்கு இன்னொரு பேர் இல்லையா? சமூக நீதி கட்சியா? நீதி கட்சினாலே நம்முடைய தாய் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுதான் வரோம் நம்ம. திமுக தான் சமூக நீதி. சமூக நீதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், நான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்றதை விட அன்புமணியை சொல்றேன். அன்புமணிக்கும் சமூக நீதிக்கு என்ன மேன் சம்பந்தம்? நீ என்ன மேன் அன்புமணி சமூக நீதி பத்தி பேசுற? உனக்கு சமூக நீதி என்னன்னு தெரியுமா? யூ நோ வாட் இஸ் மீன் பை சோசியல் ஜஸ்டிஸ்? அன்புமணி, நான் 10th கூட தான்ல, எனக்கு தெரிஞ்ச அரசியல் உனக்கு தெரியாது. சமூக நீதி பத்தி திமுக பேசலாமான்னு கேக்குற? நீ பேசாத சமூக நீதி பத்தி. சமூக நீதி பத்தி நீ பேசாத. முஸ்லீமும் கொடுத்தீங்க, எங்களை கூப்பிடாதுன்னா அது யாருன்னா ஒரு முஸ்லீமும் இருக்கலாம். அதுல போய் பட்டியலின மக்களுக்கு கொடுத்தத பத்தி அருந்திதியர் பட்டியலின மக்கள் தான். அவங்களுக்கு கொடுத்தத பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி அதுல எதனா ஒரு பட்டியலின மக்கள் இருக்கலாமா? நான் வன்னியர்களுக்காக மட்டும் தான் பேசுவேன். அதுவும் நீ உணர்வுபூர்வமா பேசலையே வன்னியர், அதுவே பிராடு தானே. எனவே அன்புமணிக்கு சொல்றேன், இந்த இப்ப ஒன்றிய அரசு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எனக்குதான் அதை பத்தி எங்களுக்கு தான் கட்சி வெற்றி, ஐயா கட்சி வெற்றி, எங்களுக்கு தான் எல்லாம் பேசாத. அதுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன சொல்றது? அதுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் திமுகவுக்கு மட்டும்தான் கேட்டு, நாங்க மட்டும்தான் இந்த பெரும்பெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்ல வரல. பெரும்பங்கு எங்க தலைவர் தளபதிக்கு. அவர் கரெக்டா பண்ணணும். 10.5 உங்களுக்கு நமக்கு மட்டும் இல்லை, எல்லா சமூக மக்களும் இடஒதுக்கீடு கொடுக்கணும். வன்னியர்கள் மட்டுமா தமிழ்நாட்டில் வாழ்றாங்க? வன்னியர்கள் மட்டுமா தமிழ்நாட்டில் வாழ்றாங்க? ஒரே ஒரு 2 கோடி பேர் மட்டும் தான், 8 கோடி பேர் இருக்கிறான். எல்லா சமூக மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா அவங்களுடைய அவங்க எவ்வளவு உள்ள ஜாதிகிறாங்கன்னு பார்த்து அப்படி கொடுக்கும்போது 10.5 நமக்கு வரும். வன்னியர்களுக்கு வரும். கொடுப்பார், தளபதி கொடுப்பார். அன்புமணி ஊர் ஏமாத்துறாங்க சொல்ற. சமூக நீதிக்கும் திமுக பத்தி சமூக நீதி பேசலாமான வார்த்தை அன்புமணி நீங்க பேசாதீங்க. நீங்க சமூக நீதி தலைவர் கிடையாது. என்ன சொல்றது? இந்த சமூகத்தை கெடுத்து இந்த சமூகத்தை அடமான வச்சு சம்பாதிக்கிற ஒரு மனிதரை தான் நீங்க அன்புமணி தெரிவித்துக் கொண்டு வாய் அடக்கத்தோடு பேசுங்க மிஸ்டர் மணி. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன். ஒருத்தர் 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.